வாழ்க வளமுடன். அக்ஸரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன் ஜோதிடர் ஆசிரியர். நாம பாத்தீங்கன்னா NLS அப்படின்னு நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லி பாரம்பரிய முறையையும் கேரள முறையையும் கலந்து ஒரு ஜாதகம் எப்பொழுதும் வெற்றி பெறக்கூடிய ஜாதகமே அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்திற்கு பார்த்தீங்கன்னா தொழில் புள்ளி தொழில் லக்னம், திருமண புள்ளி திருமண லக்னம், வாரிசு புள்ளி வாரிசு லக்னம், தன புள்ளி தன லக்னம், குபேர புள்ளி குபேர லக்னம், கடன் அடையும் புள்ளி கடன் அடையும் லக்னம்னு சொல்லி ஒரு 6 முறையில் ஒரு ஜாதகத்தை கணித்து அந்த ஜாதகத்திற்கு உண்டான சூட்சமத்தை செயல்படுத்தி எந்த ஒரு ஜாதகம் வெற்றி பெறக்கூடிய ஜாதகம்னு சொல்லி ஜாதக முறை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இப்போ நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருகிற ஏப்ரல் மாதம் ரிஷபம் ராசிக்கு எப்படி வெற்றி பெறும், ரிஷபம் ராசிக்கு என்னென்ன இடர்பாடுகள் வரும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிரகங்களுடைய அடிப்படையில எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்கு உண்டான சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு பெயர்ச்சியை மேஷத்தில் இருக்கிறார், தன் வீட்டிற்கு 12 இருக்கிறார். அதே போல உங்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்கு 12 கூடையவர் 11 இருக்கிறார். அப்போ இவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் ஏதாவது ஒரு புது புது உறவுகளை ஏற்படுத்தி தரும், புது தைரியத்தை வரவழைத்து தரும், புது செயல்பாட்டிற்கு உண்டான தூர யாத்திரைகள், தூரமாக பயணம் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். அதே போல் அவர்களுடைய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்வாக்கக்கூடிய சக்தியை இந்த மாதம் ஏற்படுத்தி தரும். அதே போல் ரிஷபம் ராசி ஆண் பெண் இருவருக்குமே பாத்தீங்கன்னா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பாராத பாராட்டுக்கு உண்டான விஷயங்களையும் செயல்படுத்தக்கூடிய தன்மையையும் ஏற்படுத்தி தரும். இதே போல் குடும்பத்தில் பெற்றோர்களால் சில நன்மைகள் ரிஷபம் ராசி குழந்தைகளுக்கு நடக்கும், ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நடக்கும். அதே போல் ரிஷபம் ராசிக்கார குழந்தைகளால் பெற்றோருக்கும் நன்மைகள் நடக்கும். வீட்டில் வயதானவர்களுக்கு உண்டான நல்ல மரியாதை மதிப்பையும் கொடுக்கும் பொழுது நமக்கு இறைவனுடைய ஆற்றல் நல்ல விதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாம் ஏதாவது இப்போ பிழை அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது, பெனால்டி அடைக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இந்த சுக்கிரன் செவ்வாய் உடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்கு நல்ல ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியத்திலோ கணவன் மனைவி உறவு நிலைகளிலோ ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது, நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கும். இந்த ரிஷபம் ராசியில் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிவு வழக்கு போட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கக்கூடிய மாதமாக இயக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல அதிகாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல நல்ல ப்ரமோஷன், புதிய புதிய மாற்றங்கள் இதெல்லாமே உருவாகும். ரிஷபம் ராசிக்காரர்களுடைய எண்ணங்கள் இப்பொழுது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அமைப்பிற்கு செல்லும். அவர்கள் எண்ணத்திற்கு தகுந்த நபர்களை பார்ப்பார்கள். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது என்று அவர்கள் நினைத்தவர்களை காணக்கூடிய சக்தி இந்த மாதம் செயல்படும். காதல் திருமணங்கள், ரிஷபராசிக்காரங்களுக்கு காதல் திருமணங்கள் இந்த மாதத்தில் கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி 2வது திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில ஒரு உறவு முறைக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். சில ரிஷபம் ராசிக்காரர்கள் தன் தவறை உணர்ந்து தேவைகளை தெரிந்து அதற்கு தகுந்தது போல் தன் வெற்றியை நாடி சென்று தேடி பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உருவாக்கி தரும். இப்படி பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பலன்கள் வரக்கூடிய மாதமாக இருக்கிறது. தனம், வாக்கு, குடும்பம், தொழில், ஆரோக்கியம், வெற்றி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கூடுதலாக இருக்கிறது. ஏன்னா சுக்கிரன் தன் வீட்டிற்கு 12 தன் வீட்டிற்கு
12ஆம் அதிபதி போய் 11ல் இருக்கிறார். செவ்வாய் பகவான் குருவுடைய வீட்டில். அப்ப பாத்தீங்கன்னா அவர் எதிர்பாராத ஒரு யோகத்தையும் எதிர்பாராத ஒரு லாபத்தையும், இடம், வீடு, வண்டி, வாகனம் விற்று நல்ல ஒரு லாபம் பார்க்க வேண்டும், விற்று ஒரு கடனை தீர்க்க வேண்டும், அதே போல் உள்ளவர்களுக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்க வேண்டும் நினைப்பவர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. அப்போ இந்த ஏப்ரல் மாதத்துல அவங்களுடைய வழிபாடு என்ன தெய்வ வழிபாடா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ராஜேஸ்வரி அம்மன் வழிபாடு, காமாட்சி அம்மன் வழிபாடு அவர்களுக்கு சிறப்பை தரும். அதே போல இவர்களுடைய எந்த தேதி இவர்களுக்கு ஒரு வெற்றி தரக்கூடிய தேதியாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 4ன்னு கூட்டு எண்ணிக்கை வரக்கூடிய தேதிகள், 4ஆம் தேதி, இதெல்லாமே இவங்களுக்கு ஒரு வெற்றியை தரும். அதே போல இவர்களுடைய நிறம் அப்படின்னு சொன்னா இளம் நீல கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இளம் நீல கலர் நல்ல வெற்றியை தரும். இளம் ரோஸ் கலர் நல்ல வெற்றியை தரும். இவர்களுடைய அதிர்ஷ்டம் என்னன்னு சொன்னோம்னால 4, 2 இது ரெண்டுமே 2, 4ங்கிறது அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கிறது. இவர்களுடைய தானம் அப்படின்னு சொன்னோம்னா உளுந்து வடை தானம் இவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும். உளுந்து வடை தானம் செய்தல் இவர்களுக்கு நல்ல வெற்றியை தரும். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். அப்படி பாத்தீங்கன்னா எங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மகாலட்சுமி கோவிலில் சென்று அந்த உளுந்து வடையை நைவேத்தியமா வச்சு படைச்சு அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் தானம் கொடுப்பது எதிர்பாராத விதத்தில் குடும்ப ஒற்றுமையை தன லாபத்தையும் கொடுக்கும். அதுக்காகத்தான் இந்த உளுந்து வடையை சொன்னது. அதே மாதிரி அந்த உளுந்து வடைங்கிறது இந்த 4ஆம் தேதி கூட்டமைப்பில் வரக்கூடிய அமைப்பிலோ இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுவாதி நட்சத்திரம், அதே போல அனுஷ நட்சத்திரம், இந்த மாதிரி நாட்களிலோ நீங்கள் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். சுவாதி நட்சத்திரம், அனுஷ நட்சத்திர நாட்களில் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். என்ன இது நன்மையை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வாகனம் வாங்குவதற்கோ இல்ல ரொம்ப நாள் தீராத கடனுக்கு உண்டான ஒரு தீர்விற்கோ அது ஒரு நல்ல வழிவகை செய்து தரும். கிடைக்க வேண்டிய சொத்து பங்குக்கும் அது நல்ல வழிவகை செய்யும். முயற்சி பண்ணுங்க, வெற்றி பெறுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொல்லி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். வணக்கம். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் குரு மணிகண்டன் ஜோதிடர், கேரளா, பாலக்காடு. நாம பாத்தீங்கன்னா NLS சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நட்சத்திர லக்ன முறை அப்படின்னு சொல்லி 6 நட்சத்திரம் 6 லக்னம் நம் 12 பாவகத்தை ஆள்கிறது. அது எந்த சூட்சமத்தில் ஒளிந்திருக்கிறதோ அந்த சூட்சமத்தை செயல்படுத்தினால் வெற்றி பெற முடியும் உங்கள் ஜாதக அமைப்பில்னு கேரள முறையும் தமிழ் பாரம்பரிய முறையையும் இணைத்து உங்களுடைய ஜாதகத்தில் வெற்றியான அமைப்புகள் எங்கே இருக்கிறது, உங்கள் செயல்களுக்கு உண்டான மாற்றங்கள் எங்கே இருக்கிறது என்று பார்த்து பலன் சொல்கிறோம். சரி, நாம இப்போ பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் கன்னி ராசிக்கு எப்படி செயல்படும், ஏப்ரல் மாதம் கன்னி ராசிக்கு எப்படி செயல்படும், கன்னி ராசிக்காரர்கள் எந்த விதத்தில் செயல்பட்டால் சில பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கலாம், சில நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறதான் நாம பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா கன்னி ராசியுடைய அமைப்பை பார்த்துக்கலாம். ஓம் மங்கும் மகா கணபதே நமக. ஓம் மங்கும் மகா கணபதே நமக. ஓம் மங்கும் மகா கணபதே நமக. நவகோள்கள் நத்துணையாக, உபகோள்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய
எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும், மகிழ்ச்சி நிறைவாகட்டும்னு சொல்லி நாம இப்போ ஏப்ரல் மாதம் கன்னி ராசிக்கு எப்படி செயல்பட போகிறது. இந்த ஏப்ரல் மாதம் கன்னி ராசிக்கு நாயகர்களாக வரக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் தான் நாயகர்களாக வரக்கூடியவர்கள். அப்போ இந்த சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு 8ஆம் இடத்திலும் செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்திலும் இருக்கிறார்கள். அப்போ கன்னி ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா 8இல் போய் இருக்கிறார், மேசத்தில். அதே மேசத்திற்கு உண்டான அதிபதி செவ்வாய் பகவான் மேசத்திற்கு 12ஆக 7இல் இருக்கிறார். அப்போ 7ஆம் பாவகமும் 9ஆம் பாவகமும் 8ஆம் பாவகமும் 12ஆம் பாவகமும் செயல்படக்கூடிய சூழ்நிலை மாதமாக இருக்கிறது. 7ஆம் பாவகம் என்பது என்னவென்றால் இவர்களுடைய கூட்டு தொழில், கூட்டாளிகள், நண்பர்கள், அதே போல கலத்திரம்னு சொல்லக்கூடிய மனைவி, இந்த எல்லா விஷயத்திலையும் அவங்க ஒரு கெடுபலன் வரக்கூடிய சூழ்நிலையாக இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சனி பகவானுடன் சேர்ந்து செவ்வாய் பகவான் மீன ராசி காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீட்டில் இருப்பதால் அங்கே வீண் வாக்குவாதங்கள், விரயங்கள், விவாதங்கள், ஆரோக்கிய பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, மனப்பிரச்சனை, குணப்பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது. அதே போல 8ஆம் இடமும் அங்கே தொடர்பு கொள்வதால் இந்த 8ஆம் பாவகம் எதிர்பாராத நன்மைகளையும் சொல்கிறது, எதிர்பாராத தீமைகளையும் சொல்கிறது. இப்போ எதிர்பாராத நன்மைகள் அப்படின்னு சொன்னா, நான் இன்று பார்க்க வேண்டும் என்று நினைத்த நபரை நினைத்து பார்க்காமல் என் நேரெதிரே கண்டேன், கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது என்று சொல்வதற்குண்டான வாசகத்திற்கு இணங்க அந்த செயலும், அதே போல் நான் நினைத்தேன் இது நடக்கும் என்று அது என்னை தேடி வந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கும் ஒரு கெட்ட செயல்கள் உங்களை நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையும், அதே போல் தேவையில்லாத வழக்கு, வம்பு, வண்டி வாகன இடர்பாடுகள், விபத்துகள், இதுபோல் உள்ள சின்ன சின்ன சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதே போல வம்பு, வழக்கு, வண்டி வாகனத்தால் நடந்து வரும் கேஸுகளில் இருந்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும், அதே சொத்து வழக்கு சம்பந்தப்பட்ட கேஸுகளில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும், ஏனென்றால் இடத்திற்கு சம்பந்தமான செவ்வாய் பகவானும் மண்ணிற்கு சம்பந்தமான சனி பகவானும் சேர்ந்து 12ஆம் இடம் சேமிப்பு, விரய சேமிப்பு அப்படின்னால அதை போராடி வாங்கக்கூடிய சூழ்நிலை இருப்பவர்கள் போராடி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வரக்கூடிய சூழ்நிலை வரும். அதாவது இடம், வண்டி, வாகனம், சொத்து போன்ற வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இதுவும் இந்த 8ஆம் பாவகம் தான் செயல்படுத்தி தரப்போகுது. 9ஆம் பாவங்கிற பாக்கியாதிபதி 8இல் போயிருப்பதால் இந்த பாக்கியமான செயல்கள் திடீரென்று தந்தை சொத்து, தந்தையால் வரக்கூடிய வருமானம், தந்தையுடைய ஆரோக்கியம் கவனமாக பார்க்க வேண்டும், தாயுடைய ஆரோக்கியம் கவனமாக பார்க்க வேண்டும். உங்களுடைய அதாவது கௌரவம், அந்தஸ்துன்னு சொல்லக்கூடிய புகழ், அதுல ஏதாவது ஒரு கரும்புள்ளி வருவதற்குண்டான சூழ்நிலைக்கும் அதில் ஜாக்கிரதையாக கவனமாக கையாள வேண்டும். ஏனென்றால் 9ஆம் அதிபதி 8இல் போய் இருப்பதால் அந்த 8ஆம் அதிபதியும் உங்களுக்கு 12 அவருக்கு 12இல் இருப்பதால் நம்ம சில விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருந்து செயல்படணும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளிடம் இருக்கும் பொருள்கள் களவு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த கன்னிராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருள், பணம், பர்ஸ், நகை, வெள்ளியோ தங்கமோ, அதே மாதிரி வீட்டில் இருக்கும் துணிமணிகள் கூட களவு போகக்கூடிய சூழ்நிலை வரும். ஏதாவது எதிர்பாராத விதமாக தீப்புண், அதே போல தீயினால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மாதம் திடீரென்று நடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் நம்ம இந்த கன்னிராசிக்காரங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி,
அதே போல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலையில் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல எல்லாம் திடீர்னு ஒரு நல்ல அமைப்பு நடக்கும். வேலை மாற்று வரும், இடமாற்று வரும், ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி உயர்ந்த பதவிகள், அதிகாரிகள், காவல் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. அதே மாதிரி கணக்கு பிள்ளையாக இருப்பவர்களுக்கு அந்த படிப்பிற்கேற்ற உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அதை ஏற்படுத்தி தரும். உங்களுடைய பெயர் கெஜெட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கவர்மெண்டுடைய ஆதரவுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண வாய்ப்பு வரக்கூடிய அமைப்பு, அதற்குண்டான செயல்பாடுகள், அதற்குண்டானவர்களை காண்பது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தொடக்கி வைக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அவர்களுக்கு துணையாக இருக்கும். அப்போ இந்த கன்னிராசிக்கு 7 அதிபதி கன்னிராசிக்கு 10 போயிருக்கிறார். அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் போது அந்த 10ஆம் இடம் என்பது ஜீவனம், கர்மம், தொழிலை சொல்வதால் அவர்களுடைய புண்ணிய பலன் அதிகரிக்க வேண்டும். அதே போல கர்ம பலன் குறைய வேண்டும். அதே போல வாழ்க்கை தரம் உயர வேண்டும். அப்போ இந்த புண்ணிய பலன் கூடி கர்ம பலன் குறைந்து வாழ்க்கை தரம் உயர, ஜீவனம் வலுப்பட அவர்களுக்கு 7ஆம் இடங்கிற கலத்தரத்திடமும் கூட்டாளிகளிடமும் கவனமாக இருந்தால் இந்த வெற்றி கிடைக்கும். பண நஷ்டம் வராது, தொழில் நஷ்டம் வராது, கணவன் மனைவிக்குள்ள பிரிவு வராது. அந்த சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பார்த்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும், ஒவ்வொரு உறவிலும், ஒவ்வொரு செயலிலும் கன்னிராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத விதமான லாபமும் இருக்கிறது, எதிர்பாராத சங்கடமும் இருக்கிறது. அதை கவனமாக கையாள வேண்டும். அவர்களுடைய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சமயபுர மாரியம்மன் வழிபாடு. நேரத்திற்கு தகுந்தது போல் அவர்கள் கிரகங்கள் மாறி நடக்க, சமயம் என்றால் நேரம், மாறி என்றால் மாறுதல், சந்திரன். அப்போ சமயபுர மாரியம்மன் வழிபாடு இந்த ராகு சந்திரனுடைய அமைப்புல உங்களுக்கு நல்வெற்றியை தரும். அங்கேயே அயன சயனத்தில் இருக்கும் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும். அதே போல் தயிர் சாதம் அப்படின்னு சொல்லி தயிர் சாதம் அன்னதானம் செய்வதும், கூழ் ஊற்றுவதும் உங்களுக்கு நல்ல பக்க பலமாக இருந்து செயல்படும். உங்களுடைய ராசியான எண்ணாக 1ம் 9ஐயும் பயன்படுத்தலாம். 1ஆம் எண்ணையும் 9ஆம் எண்ணையும் பயன்படுத்தலாம். 1ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கை வரக்கூடிய 1ஆம் தேதி, 9ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கை வரக்கூடிய 9ஆம் தேதியை பயன்படுத்தலாம். அதே போல் நீங்கள் தானமாக செய்வது தயிர் சாதம் தானம் செய்வது சிறப்பு. இந்த மாதத்தை கடந்து செல்வதற்கு நீங்கள் கவனமாக இருந்தால் வெற்றி உங்களதுன்னு சொல்லி நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன். வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஸரா அண்ணாமலை யூடியூப் சேனல் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் குருமணிகண்டன் ஜோதிடர், பாலக்காடு, கேரளா. நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற ஏப்ரல் மாதம் சிம்மம் ராசிக்கு எப்படி பலன் இருக்கும், பொது பலனாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அப்போ நாம எந்த முறையில ஜாதகம் பார்க்கிறோம், எந்த முறையில கணிக்கிறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, NLS அப்படின்னு நட்சத்திர லக்ன முறை, NLS சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு முறையில பாரம்பரியமும் கேரள ஜோதிடமும் கலந்து ஒரு 6 நட்சத்திரம் 6 லக்னம் தான் ஒரு ஜாதகத்தை ஆள்கிறது, 12 பாவகத்தை செயல்படுத்துகிறது அப்படிங்கிற முறையில எந்த ஒரு ஜாதகமும் வெற்றி பெறும் ஜாதகமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சூட்சம வழிகள்ல ஜாதகம் பார்த்து பலன் சொல்றோம். அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு திருமணம் ஆகணும் அப்படின்னா அது எந்த வயதில் ஆகும், அப்போ அந்த வயதிலிருந்து நம்ம முயற்சி பண்ணா போதும், தேவையில்லாத நேரங்களை செலவு செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முறை. தொழில், வருமானம்,
வாரிசு, தனசேர்க்கை, இது எல்லாமே அப்படித்தான். சரி, நாம இப்போ அதாவது சிம்மம் ராசிக்கு உள்ள பதிவுக்குள்ள போகலாம். சிம்மம் ராசிக்கு போகலாம். இப்போ இந்த மாதம் சிம்மம் ராசிக்கு எந்த கிரகங்கள் நாயகர்கள்னு பார்த்தா சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் தான் இந்த மாத நாயகர்கள். அப்போ அவர்களுடைய செயல்பாட்டில் சிம்மம் ராசி எப்படி செயல்படும் அப்படிங்கிறத நம்ம ஒரு பொது பலனா பார்த்துக்கலாம். ஓம் அங்கும் மகா கணபதே நமக, ஓம் அங்கும் மகா கணபதே நமக, ஓம் அங்கும் மகா கணபதே நமக. ஓம் நவகோள்கள் நட்புணையாக உபகோள்கள் உத்தர துணையாக அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லாவர்க்கும் எல்லா நலம் வளமும் கிடைக்கட்டும், மகிழ்ச்சி நிறைவாகட்டும். இப்போ இந்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் சிம்மம் ராசிக்கு நாம பலனை பார்க்கலாம். இந்த நாயகர்கள் சொன்ன சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் சிம்மம் ராசிக்கு எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, செவ்வாய் பகவான் 8ஆம் பாவகத்தில் போயிருக்கிறார் சனீஸ்வர பகவானோட. சுக்கிர பகவான் 9ஆம் பாவகத்தில் இருக்கிறார் மேஷ ராசி, அதாவது தன் வீட்டிற்கு 12ஆம் இடத்தில். அதே போல இவர்களுக்கு வீடு கொடுத்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் போய் இருக்கிறார் குரு பகவான். அதே போல சுக்கிர பகவான் தன் வீட்டிற்கு 12 இருக்கிறார். செவ்வாய் பகவானும் தன் வீட்டிற்கு 12 இருக்கிறார். அப்போ இந்த சிம்மம் ராசிக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியூரில் இருந்து தொழில் செய்து வரக்கூடிய வருமானத்தில் ஏதாவது ஒரு லாபம் ஈட்டக்கூடிய சூழ்நிலை, லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். லாபம் கிடைக்கும். எதிர்பாராத விதமாக ஒரு சொத்து விற்கணும், பிடிக்கணும், வாங்கணும் அப்படின்னா அதற்குண்டான செயல்பாடுகள், அதற்குண்டான செயல்கள் தொடங்கும். அதே போல கணவன் மனைவி பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். மனைவி வீட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய சொத்து பத்துகள்ங்கிற வசதி வாய்ப்புக்கு உண்டான பொருளாதார நிகழ்வுகள் ஏதாவது ஒரு சூழ்நிலையால் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இல்லையா தானாக முன் வந்து கொடுக்கும் ஒரு அமைப்பு வரும். அதே போல அவர்கள் அரசாங்கம், அதிகாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் வேலை மாற்றம், திடீர் ப்ரமோஷன், புதிதாக பதவிகள் வருதல், அந்த மாதிரி சூழ்நிலையில உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு அதில் ஏதாவது ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய உதவிகளும் அந்த விண்ணப்பங்கள் வந்து சரிவர செயல்பட்டு உங்களுக்கு அந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை வரவழைத்து தரும். அதே போல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுகள், குடும்ப உறுப்பினர்களால் ஏதாவது ஒரு இழப்புகள், குடும்ப உறுப்பினர்கள் எதையாவது ஒன்றை தொலைத்து விடுதல், அதாவது தொலைத்து வருவது அப்படின்னு சொல்லுவாங்க. தொலைச்சிட்டாங்க அப்படின்னு. நகை, நட்டு, செல்போன், வண்டி, வாகனம் இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் அமைப்பில் வேண்டும். வாகனாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் சரி, வாகனத்தை இயக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் சரி, அவர் வீட்டுக்கு அவர் 12 இருப்பதால் தேவையில்லாத பிரச்சனைகள் வாகனத்தாலும் வீட்டாலும் வீட்டில் இருக்கும் உறவினர்களாலும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டால் மேன்மை காணக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கிறது. பித்ரு தர்ப்பணம், குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு வந்து செயல்படக்கூடிய மாதமாக இருக்கிறது. கடல் நீர் குளியல் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஆற்று நீர் குளியல், கடல் நீர் குளியல் இதெல்லாம் நீங்க போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
அதே போல வெளிநாடு சம்பந்தப்பட்ட உள்ளூரிலிருந்து வெளிநாட்டுக்கு அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கு ஒரு புதிய முயற்சிகளால், புதிய முன்னேற்றங்களால், புதிய உறவுகளால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பெண் பார்க்கும் படலம் நடப்பவர்களுக்கு, மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நடப்பவர்களுக்கும் இந்த மாதம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவிகரமான மாதமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய செயல்கள் முடக்கம் வந்தாலும் அதில் பதட்டம் இல்லாமல் நீங்கள் சிந்தனையால் ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உங்களுக்கு இறைபலம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக செயல்படுகிறது. அதாவது உங்களுடைய பத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டியுடைய ஆர்சி புக், இடத்துடைய பத்திரம், மூலப்பத்திரம், அதே போல உங்களுடைய அடமானம் வைத்த நகை நட்டுகள், அதில் கவனம் அதிகம் தேவைப்படுகிறது. இந்த மாதிரி டாக்குமெண்ட், அடமானம் வைத்த பேப்பர்களுடைய ரசீது பேப்பர் இதெல்லாம் காணாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அதே போல ஒரு நல்ல நீண்ட நாள் உங்களுக்கு பார்க்க முடியாத ஒருவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்போ, நீண்ட நாள் கிடைக்காத ஒரு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்போ, நீண்ட நாள் தள்ளி தள்ளி சென்ற செயல்கள் இந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் தொழில் ஸ்தாபனங்களில் பெரியோர்களின் சொல்லக்கூடிய அங்க இருக்கும் உங்களுக்கு மூத்த அதிகாரிகளால் உங்களுக்கு தொந்தரவுகளும் பாரமும், தொழில் பாரம் அப்படின்னு வேலை சுமைகள், பணிச்சுமைகள் உங்களுக்கு கூடும். இந்த மாதிரி செயல்களில் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்பாராத ஒரு சஞ்சலம், சங்கடம் சம்பவிக்கும் மாதமாகவும் இருக்கிறது. அப்போ நீங்க இந்த மாதம் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. இப்போ இந்த மாத வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு அக்னீஸ்வரர் வழிபாடும், திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவான் வழிபாடும், பொங்கு சனீஸ்வர பகவான் வழிபாடும், அக்னீஸ்வரர் வழிபாடும் இந்த சனி செவ்வாய் பகவானுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும், அதே போல சவுந்தரராஜ பெருமாள் வழிபாடோ இல்ல கரிவரதராஜ பெருமாள் வழிபாடோ செய்வது உங்களுக்கு சுக்கிரனுடைய நல்ல ஒரு மாற்றத்தையும், அதே போல நீங்க சக்கரை பொங்கல் வைத்து அந்த பிரசாதத்தை வழங்குவது, நெய்வேத்தியமாக தெய்வத்துக்கு படைத்து அதை பிரசாதமாக வழங்குவதும், நிலக்கடலை மிட்டாய், கடலை மிட்டாய் தானம் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான வளர்ச்சியை தரும். அதே போல உங்களுடைய ராசியான எண் அப்படின்னா 5ஆம் எண்ணும் 8ஆம் எண்ணும் உங்களுக்கு ராசியான எண்களாக இருக்கிறது. 5ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கூட்டு எண்ணிக்கையில் வரக்கூடிய தேதிகளும் அதே 5, 8 வருவதை பயன்படுத்தி கொள்ளலாம். இளம் ப்ளூ கலர், இளம் சிவப்பு, இளம் பச்சை, கிரே கலர் இதெல்லாம் நீங்க உங்களுடைய அதிர்ஷ்ட நிறங்களாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதிர்ஷ்ட தினங்களாக நீங்க பயன்படுத்த வேண்டிய தினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்களாக செயல்படும். உங்களுடைய இந்த மாதம் கொஞ்சம் திறன்பட செயல்பட வேண்டிய மாதமாக இருப்பதால் கவனம் அதிகமாக வேண்டும் என்று சொல்லி நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன், பாலக்காடு. வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஸரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் குரு மணிகண்டன், ஜோதிடர், பாலக்காடு, கேரளா. நம்ம பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகமும் வெற்றி பெறக்கூடிய ஜாதகம்னு சொல்லி அந்த ஜாதகத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் எந்த சூட்சமத்தில் இருக்கிறதோ அந்த சூட்சம செயல்பாட்டின் மூலம் செயல்பட்டால் வெற்றி பெறும்னு சொல்லக்கூடிய அமைப்புல NLS அப்படிங்கிற ஒரு முறை, அதாவது நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லி ஒரு முறையில ஜாதகம் பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கோம். அதாவது இது முழுக்க முழுக்க பாரம்பரியமும் கேரள ஜோதிடமும் கலந்த முறையில பார்த்து சொல்றோம். சரி, இப்போ நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா வருகிற ஏப்ரல் மாதம் மேசம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். வருகிற ஏப்ரல் மாதம் மேசம் ராசிக்கு எப்படி இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா
வருகிற ஏப்ரல் மாதம் வந்து பாத்தீங்கன்னா மேசம் ராசிக்கு, அதாவது செவ்வாய் பயிற்சியாகி 12ஆம் இடத்தில் போய் இருக்கிறார். சுக்கிரன் பயிற்சியாகி மேசராசியிலே வந்து இருக்கிறார். அப்போ 2 கிரகங்களுடைய பெயர்ச்சியும் சூரியனும் சேரும் பொழுது இந்த மேசம் ராசிக்கு பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதம் சுப செலவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய செலவுகள் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு. சுப செலவுனா இப்போ ஒரு திருமண காரியத்திற்காக செல்வது, இல்ல வீடு புனியாச்சனைக்காக செல்வது, ஒரு நல்ல நல்ல விஷயங்களுக்காக செல்லக்கூடிய சுப செலவுகள், ஆன்மீக யாத்திரைகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சில புதிய வரவுகளுக்காக பர்னிச்சர் ஐட்டம்ஸ், அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி புது புது ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய, அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், பர்னிச்சர் ஐட்டம்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி பொருள் வகையில ஏதாவது ஒரு சுப செலவோ, இல்ல வீடு காம்பவுண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மதில் சுவர் பராமரிப்பு சுப செலவு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருடைய அமைப்பிற்கு ஏற்றாற்போல் இந்த செலவுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி மேசராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும். இல்லையா அதில் ஒரு விரைய செலவு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அதே போல் குடும்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ செலவுன்னு சொல்லக்கூடிய ஆரோக்கிய செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செவ்வாய் தன் ராசிக்கு 12இல் போய் இருக்கிறார். மேசம் ராசிக்கு 12இல் போய் இருக்கும் பொழுது அவர் ஆரோக்கியத்தில் சில இடர்பாடுகள் ஏற்படுவதற்கான முயற்சிகளை செய்வார். அதாவது இந்த மேசராசியுடைய குணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, தனக்குன்னு பார்க்காம எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு தனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய ஒரு குணம் இருக்கு மேசராசி. யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிற மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் வேணும், எல்லாத்தையும் பண்ணணும், பிடிக்கணும்னு ஓடி ஓடி லாஸ்ட் உங்களுக்காக பண்ணக்கூடிய ஒருத்தர் உங்க கூட இல்லை அப்படின்னு உள்ள ஒரு ஆணோ பெண்ணுக்கோ எல்லாருக்குமே இந்த மேசராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு சங்கடமான ஒரு மனசுக்குள்ள ஒரு சூழ்நிலை ஓடிக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் கடந்து வரக்கூடிய மாதங்களாக நமக்கு பிரபவ வருடம் ஒவ்வொரு சில செயல்களை செய்து தரும். அது தமிழ் புத்தாண்டுல நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து மேசராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா ஜாக்கிரதையா கையாளக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது. ஏதாவது கையில் இருக்கும் பொருள் திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மொபைல் போனோ, வண்டி வாகனங்களோ, அதாவது உங்களுடைய டூ வீலரோ, உங்களுடைய பர்ஸோ, ஏதாவது ஒரு ரீதியான ஒரு களவு போகும் தன்மை உங்கள் ராசிக்கு இருக்கிறது. இந்த இடத்தில் இருந்து இந்த பொருளை காணும் என்று நீங்க தேடி ஒரு தவிப்புக்குள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரன் போய் மேசராசிலேயே இருக்க, அவர் அஸ்வினி நட்சத்திரத்துல இப்போ பயணம் பண்றார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இப்போ பூரட்டாதியில பயணம் பண்றார் மீன ராசியில. அதனால பாத்தீங்கன்னா கையில் இருந்து, அதாவது நகைகள், தங்க நகைன்னு சொல்லக்கூடிய நகைகள் காணாமல் போவதோ, இல்ல வெள்ளி சம்பந்தப்பட்ட நகைகள் காணாமல் போவதோ, ஏதாவது ஒரு இழப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுல இந்த மாதம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா அத நம்ம உங்களுடைய ஒரு செயல்பாட்டுல ஒரு வெற்றி வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு இழப்புக்கு பின் ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மேசராசிக்கு இருக்கு. இந்த இழப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் இந்த மாதிரி இழப்புகளாக வரக்கூடியது. வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக ரொம்ப நாள் காத்திருந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் செயல்படக்கூடியதுல இருக்கு. அதே மாதிரி எதிர்பாராத ஒரு உதவி கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கு. எதிர்பாராத பணவரவு நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல படிப்பில் கவனம் அதிகமாக இருந்தால் மட்டுமே நமக்கு வந்து மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா மேசராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி 12இல் போயிருக்கிறார். 1க்கும் 8க்கும் உடையவர் 12இல் போயிருப்பதனால் புத்தி மந்தம் ஏற்படும், புத்தி செயல்பாட்டில் தடுமாற்றங்கள் ஏற்படும்.
அதனால படிப்புல வந்து நல்ல கவனமா இருந்தா தான் பரீட்சையில பாஸ் ஆக முடியும், மார்க் எடுக்க முடியும், எல்லாமே செயல்பட முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க, வெளியூர் வெளிநாட்டுக்கு உண்டான அப்ளிகேஷன் பூர்த்தி பண்ணி கொடுக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா எழுத்து பிழை இல்லாமல் இருக்கிறதா, இன்சில் மாறாம இருக்குதா, இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில ரிட்டர்ன் ஆகும், அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி குடும்பம், தொழில், ஆரோக்கியம், அவர்களுடைய வாக்கு, இதை எல்லாமே வந்து ஜாக்கிரதையாக கையாளக்கூடிய இந்த மாதமாக இருப்பதால், வெற்றிகள் பின்தொடர்வதாக இருப்பதால், தோல்விகள் முன்னில் இருப்பதால் நாம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து செயல்பட்டோம்னா இந்த மாதத்தில் பல இடர்பாடுகளை தவிர்க்க முடியும். மேசம் ராசி வந்து ரொம்ப கவனமா தான் இருக்கணும் இந்த மாதம் சொல்லி. அவர்களுடைய வழிபாடு பார்த்தீங்கன்னா, அதாவது திருத்துறைப்பூண்டி, மேசம் ராசிக்கு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் வழிபாடு. அங்கேயே பார்த்தீங்கன்னா 16 அடி ஆஞ்சநேயர் இருப்பார். ஏன்னா மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு 3ல போயிருக்கார், முயற்சியை தடுமாற்றமா இருக்கும். அப்போ கேதுவும் பார்த்தீங்கன்னா 5ல இருப்பார். அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா 16 அடி ஆஞ்சநேயர்னு திருத்துறைப்பூண்டியில் இருக்கார். அப்போ இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வீட்டுக்கு 12ல் இருக்கிறார். செவ்வாய் தன் வீட்டிற்கு 12ல் இருக்கிறார். அப்ப இந்த 16 அடி ஆஞ்சநேயர் கோவில்ல போய் தேங்காய் வழிபாடுன்னு ஒரு வழிபாடு இருக்கு. தேங்காயை வாங்கி ஒரு சிவப்பு துணியில பிரார்த்தனை பண்ணி கட்டிட்டு வரும். அந்த வழிபாட்டை பண்றப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா செயல்களிலும் ஒரு வெற்றியும், ஒரு தன்னம்பிக்கையும், ஒரு முயற்சியும், அவங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தது போல எல்லாம் நல்லாவே நடைபெறும். அப்போ பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் போயிட்டு நல்ல அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு, உங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு எல்லாம் போய் வழிபாடு பண்ணலாம். அப்போ இவர்களுடைய எண் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கை வருவது, 7ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கை வருவதெல்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள். 3, 7 அதிர்ஷ்ட எண்கள். அதாவது வெளிர் நிற கலர்கள் எல்லாம் இவர்களுக்கு யோக நிறம். வெளிர் மஞ்சள், வெளிர் பச்சை, வெளிர் ஆரஞ்சு, அந்த மாதிரி வெளிர் நிறங்கள் எல்லாம் யோகமான நிறங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் பயன்படுத்தி உங்க வெற்றியான பாதைகளை கண்டெடுத்து கடந்து வந்து வெற்றி பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். உங்கள் கேரளா குருமணிகண்டன் ஜோதிடர் ஆசிரியர், அக்ஸரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் குருமணிகண்டன் ஜோதிடர், கேரளா, பாலக்காடு. நாம வந்து பாத்தீங்கன்னா NLS, அதாவது நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லி தமிழ் பாரம்பரியமும் கேரள முறையும் இணைத்து ஒரு 6 லக்ன முறைகளில், 6 புள்ளி முறைகளில், திருமண புள்ளி முறைகளில், தொழில் புள்ளி முறை, வருமான புள்ளி, வாரிசு புள்ளி, கடனடையும் புள்ளி, குபேர புள்ளி, தனப்புள்ளின்னு சொல்லி 6 லக்னத்தையும் 6 புள்ளிகளையும் பாவித்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒளிந்திருக்கும் சூட்சமங்களை செயலாற்ற முடியும்னு சொல்லி, எந்த ஒரு ஜாதகம் வெற்றி பெறக்கூடிய ஜாதகம்னு சொல்லி ஜாதக முறையில பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கோம். சரி, நாம இப்ப பார்க்கக்கூடிய அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மிதுனம் ராசிக்கு ஏப்ரல் மாதம், மிதுனம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ மிதுனம் ராசிக்கு பாத்தீங்கன்னா, மிதுனம் ராசிக்கு 12 கூடையவன் சுக்கிர பகவான் 11ல் பயிற்சியாகி இருக்கிறார். அதாவது மேசராசியில் இருக்கார். அதே பாத்தீங்கன்னா 11 கூடைய செவ்வாய் பகவான் 10ல் போய் இருக்கிறார். மிதுனம் ராசிக்கு 12 கூடைய சுக்கிர பகவான் 11ல் இருக்கிறார். 11 கூடைய செவ்வாய் பகவான் 10ல் இருக்கிறார். அப்ப இந்த ஏப்ரல் மாதத்துல பாத்தீங்கன்னா புதிய தொழில், இல்ல தொழிலுக்கு தேவையான மாற்றத்தை உருவாக்குதல், தொழிலை செயல்படுத்த தேவையான உதவியை தேடுதல், நாடுதல், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு உறுதுணையாக செயல்படும் மாதமாக இருக்கிறது.
உறவுகளில் இருந்து நினைத்த ஒத்துழைப்புகள் கிடைக்காவிட்டாலும் பழகிய நண்பர்களிடமிருந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் மாதமாக இருக்கிறது. நீங்கள் நன்மை செய்தாலும் உங்களுக்கு தீமையாக நடந்த காலங்கள் அதற்குண்டான நேரங்களை மாற்றி இப்பொழுது உங்களுக்கு நன்மையான காலங்களாக வரப்போகிறது. உங்கள் செயல்பாடுகளுக்கு நல்ல ஒரு செயலாக்கத்திற்கு உண்டான நேரங்கள் தொடங்க போகிறது. உங்களுடைய கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டாளிகள், நண்பர்கள், தொழில் முறை கூட்டாளிகள், இவங்களால எல்லாம் ஏதாவது ஒரு நன்மை வரக்கூடிய காலமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு செயல்பட போகிறது. அதே போல படிப்பில் நல்ல கவனமாக இருந்து செயல்பட்டால் உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு உருவாக்கி தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அரசாங்க வேலை வாய்ப்புக்காக பரீட்சை எழுதக்கூடியவங்க, அரசாங்கத்துல அதிகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட IPS IAS இந்த மாதிரி பரீட்சை எழுதக்கூடியவங்க எல்லாம் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கிறது. முயற்சி வெற்றியை தரக்கூடிய காலமாக இருக்கிறது. குடும்பத்தில் புதிய உறவுகளை தேடி, அதாவது திருமண வாழ்க்கைக்காக மணப்பெண் தேடுதலோ மணமகன் தேடுதலோ அந்த தேடுதல் வேட்டை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல முயற்சியையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. அதே போல தொழில் அப்படின்னு சொல்ல போனா மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ப்ரமோஷனை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எதிர்பாராத முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு வருகிறது இந்த ஏப்ரல் மாதம். அதே போல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏமாற்றம் காத்திருக்கிறது. பணத்தினாலோ வண்டி வாகனத்தினாலோ, வண்டி வாகனங்கள் கைவிட்டு அதாவது திருடு போகக்கூடிய சூழ்நிலை, மொபைல் போன் திருடு போகக்கூடிய சூழ்நிலை, நகை நட்டு காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை, இந்த ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் இருப்பதால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அதுல ஏதாவது ஒண்ணு நம்ம மிஸ் பண்ணிட்டு வருத்தப்பட வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள வாக்கை கண்டித்து கொண்டால், நாக்கையும் வாக்கையும் கண்டித்து கொண்டால் ஒற்றுமை நிலை தோங்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் உருவாகும். குழந்தைகளுடைய உடல் நலத்திற்காக மருத்துவம் தேடுபவர்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதே போல குழந்தைகள் உடல்நிலையில் நல்ல கவனம் தேவை. உங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் புதிய புதிய மாற்றங்களும் பரிமாற்றங்களும் பரிணாமங்களும் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கிறது. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் சம்பளம் உயர்வோ இல்ல தொழிலில் வந்து திடீரென்று எதிர்பாராத ஒரு லாபத்தினால் கிடைக்கக்கூடிய வருமானமோ, அதே போல அரசியலில் பயணிக்கும் பொழுது ஒரு வெற்றி வாய்ப்போ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசியல் கூட்டாளிகள் சேரக்கூடிய அமைப்பு, அரசியலில் கூட்டு வைக்கக்கூடிய அமைப்பு, இந்த அரசியல் சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு புது தன்மையையும் புது நம்பிக்கையையும் உதயத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்களுடைய இந்த மாதத்துடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா பரபரப்பும் படபடப்பும் பதபதைப்பும், பரபரப்பும் படபடப்பும் பதபதைப்புங்கிற மாதிரி உங்களை ஏதாவது ஒரு ரீதியில செயல்படுத்தி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கும் சூழ்நிலையை உருவாக்குகிறது. இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைப்படுகிறது. தலை சம்பந்தப்பட்ட அமைப்பிலோ, வயிறு சம்பந்தப்பட்ட அமைப்பு, நரம்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு, இது ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்துல. அதை வந்து நீங்க ஜாக்கிரதையா கவனமாக கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தின் நாயகர்களாக உங்களுக்கு செயல்படக்கூடியவர்கள் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் தான். இந்த சுக்கிர செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பதி வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும். அதே போல லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். அதே போல விஷ்ணு சகஸ்கரநாமம் சொல்வது உங்களுக்கு வெற்றியை தரும். அதே போல உங்கள் வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். அதே மாதிரி ஆலமர விநாயகர், அரசமர விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி தரும்
தேதிகளாக வருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 என்ற கூட்டு எண்ணிக்கையில் வரக்கூடிய தேதிகள் இந்த மாதம் வெற்றி தரும். அதே போல 6, 9 என்ற எண்கள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான எண்களாக இருக்கும். இளம் கிரே கலர் உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான நிறமாக இருக்கும். உங்கள் புத்திக்கும் சக்திக்கும் நல்ல செயல்பாடு வரும். நீங்க பாத்தீங்கன்னா பணங்கள் கண்டு தானம் செய்தல், குழந்தைகளுக்கு அதாவது சத்துணவில் படிக்கும் குழந்தைகளுக்கு அதாவது பேரிச்சம்பழத்தில் செய்த லட்டு கடையில் இருக்கும், அந்த லட்டு வாங்கி குழந்தைகளுக்கு தானம் செய்தல், இதெல்லாம் உங்களுக்கு நிதானத்தையும் உங்களுக்கு ஒரு தனத்தையும் உங்களுக்கு ஒரு செயலையும் வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருக்கும். இந்த அமைப்புல நீங்க செயல்படுறப்போ நல்ல வெற்றி கிடைக்கும். அப்போ குடும்பத்துல பாத்தீங்கன்னா வாக்கையும் நாக்கையும் கவனமா வச்சுக்கணும். மனைவி கணவன் உறவு முறையில பாத்தீங்கன்னா புதுசா ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிலை உருவாக இருக்கு. அது உயிர் விட போகுது. அந்த உயிர் விடும் நேரத்தை நீங்கள் தடுத்துற வேண்டாம். அது துளிர் விட்டு எந்திரிக்கிறப்போ நீங்க அதை தடுத்தீங்கன்னா, வாக்கால கண்டிச்சீங்கன்னா பிரச்சனையாகும். அதனால அந்யோன்யத்தை நல்லா கடைபிடிக்கணும். அப்போ நீங்க அந்த உயிர் துளிர் விடும் நேரம் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தை கையாண்டு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரிகாரமா இந்த பேரிச்சம்பழ லட்டு, பனங்கற்கண்டு இதெல்லாம் நீங்க பண்றப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐஸ்வர்யம், தெம்பும், மன தைரியமும், முன்னேற்றமும் கிடைக்கும். வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளம். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேர அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன், ஜோதிடர், பாலக்காடு. நம்ம பாத்தீங்கன்னா NLS நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லி 6 நட்சத்திரம் 6 லக்னம் நம் 12 பாவகத்தையும் ஆள்கிறது. ஒவ்வொரு 20 வருடத்திற்கும் ஒரு முறை நம்மை செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரம் எது, லக்னம் எது, அதற்குண்டான வழிபாடும் அதற்குண்டான செயல்பாட்டையும் செய்தால் வெற்றி பெற முடியும். எந்த ஒரு ஜாதகம் வெற்றி பெறுவதே என்று சொல்லி நாம பாரம்பரியமும் கேரள ஜோதிடமும் இணைத்து லக்ன நட்சத்திர முறைன்னு சொல்லி ஒரு முறையில பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கோம். ஆன்லைன்லயும் பார்க்குறோம், நேரடியாகவும் பார்க்குறோம். சரி, நாம இப்போ இந்த மாதம் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், துலாம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குங்கிற பலனை தான் பார்க்க போறோம். ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக, ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக, ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக. ஓம் நவகோள்கள் நற்துணையாக உபகோள்கள் உற்ற துணையாக அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும், மகிழ்ச்சி நிறைவாகட்டும்னு சொல்லி நாம இப்போ துலாம் ராசி பலனை பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இந்த மாதம் நாயகர்களாக வரக்கூடியவர்கள் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும். அப்போ இந்த சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் நாயகர்களாக வரும் பொழுது சுக்கிர பகவான் ராசிக்கு 7ல் தன் வீட்டையே பார்க்கிறார், ராசியவே பார்க்கிறார். செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் போய் சனி பகவானுடன் வலுவாக இருக்கிறார். அப்போ 6ஆம் இடம் வலுப்பெறுகிறது, 7ஆம் இடமும் வலுப்பெறுகிறது, அவருடைய ராசியும் வலுப்பெறுகிறது. இருந்தாலும் அவர் வீட்டிற்கு அவர் 12ல் இருந்து ராசியை பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது வெளியூரில் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம், வெளிநாட்டில் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு நன்மை இந்த மாதம் உறுதியாக நடக்கும், ஏதாவது ஒரு நன்மை உறுதியாக நடக்கும். அதே போல திருமணத்திற்காக அலைந்து கொண்டு இருப்பவர்களுக்கு மணமகன் கிடைக்கவில்லை, மணமகள் கிடைக்கவில்லை என்ற ஒரு வருத்தத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு துணை செய்யும் மாதமாக அவர்களுக்கு செயல்படும். அதேபோல் திருமணமாகி மன வருத்தத்தில் இருக்கும் தம்பதியர்களுக்கு இந்த மாதம்
ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்கும் மாதமாக, நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும் மாதமாக இருக்கும். அதேபோல் தொழில் வேண்டி, அரசு தொழில் வேண்டி பரீட்சை எழுதி காத்திருப்பவர்களுக்கு, அதே போல அரசாங்கத்திற்காக படிப்பிற்காக அப்ளிகேஷன் போட்டிருக்கிறீங்க, மனு கொடுத்திருக்கிறீங்க, விண்ணப்பம் கொடுத்திருப்பவர்களுக்கு, அதே போல் தொழிலில் ப்ரமோஷன் வேண்டி காத்திருப்பவர்கள், அதிகார தொழிலில் இருக்கக்கூடிய காவலர்கள், இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல வில்லேஜ் ஆபீசராக இருக்கக்கூடியவர்கள், வருவாய்த்துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும் மாதமாக செயல்படும். ஒரு புதிய இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மாதங்களாக செயல்படும். நினைத்ததை எவ்வளவு தூரம் சென்றாலும் அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு. சரி, அப்போ அவங்க ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியது யாரு இடத்தில் எல்லாம் அப்படின்னு பார்த்தா, தன் நாக்கிலும் வாக்கிலும் நல்ல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நண்பர்களால் ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் செயல்படும். மனைவியிடம் தன் வாக்கால் வாதாடி ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் செயல்படும். உறவுகளில் தனது சகோதரி உறவில் ஏதாவது ஒரு சங்கடத்தை உண்டாக்கக்கூடிய மாதமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் செயல்படும். அதே போல வீட்டில் பெரியோர்கள் இருந்தால் அவர்களுக்கோ இல்ல தன் உடல் உபாதைகளிலோ ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சைக்கோ அல்ல அதற்கு உண்டான அளவு வைத்திய செலவோ மருந்துகளோ எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த துலாம் ராசிக்காரர்ல கொஞ்சம் பேர் சந்திப்பாங்க. அதனால அவங்க எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் உடலில் இருக்கும் பொழுது அதை கவனமாக செயல்படுத்தி கொள்ள வேண்டும், சீர்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ புதுசா வெளியூர் போறது, ஆன்மீக யாத்திரை போறது, உல்லாச பயணம் போறது, அதையெல்லாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் முடிவு செய்து வெளியூர், உள்ளூர் புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கு உண்டான முயற்சி அதெல்லாமே இந்த மாதம் ஏப்ரல் மாதத்துல அவங்களுக்கு செயல்படும், வெற்றி பெறும் அப்படிங்கலாம். தொழிலில் புதிய நண்பர்கள் சேர்வது, உங்களுக்கு தொழில் செய்யும் இடத்தில் ஏதாவது தலைமை பொறுப்பை தருவது, ஒரு வெற்றியான செயலை நீங்கள் செய்வதற்கு உறுதுணையாக உங்களுக்கு பல நண்பர்கள் உதவி செய்வது, அந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு 7ஆம் பாவகம், 6ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 6, 7, 8 என்று 3 பாவகங்கள் தான் உங்களை இயக்குகிறது. இதற்கு நாயகர்களாக சுக்கிரனும் செவ்வாயும் இருந்து செயல்படுகிறார்கள். நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் அப்படின்னா, உங்களுக்கு தஞ்சை பெரிய கோவில் என்று சொல்லக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். அதே போல தகப்பன் சுவாமி என்று சொல்லக்கூடிய சுவாமிமலை தரிசனமும் நல்ல முன்னேற்றம் தரும். இங்கே செல்ல முடியவில்லை என்றாலும் அவர்கள் அருகில் இருக்கும் சிவன் கோவிலில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் தரிசனம் காண்பது சிறப்பு. அதை செய்ய முடியவில்லை என்றாலும் அவர்கள் எள்ளுரண்டை தானம் செய்வதும் தேங்காய் எண்ணெய் தானம் செய்வதும் அவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரும். இவர்களுடைய வெற்றியான எண் அப்படின்னு சொன்னா, அதிர்ஷ்ட எண் சொன்னா இந்த மாதத்திற்கு 4ம் 6ம் 4ம் 6ம் இவருக்கு அதிர்ஷ்டமான எண். 4ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் அதிர்ஷ்ட எண்கள். அதே போல அவர்களுக்கு
இதே கூட்டு எண்ணிக்கையில் வரக்கூடிய தேதிகளும் இதே தேதிகளும் அதிர்ஷ்ட தேதிகள். இவர்கள் வெள்ளை நிற ஆடையும் வெளிர் பச்சை நிற ஆடைகளும் இவருக்கு அதிர்ஷ்டத்தை தரும். இந்த மாதிரி அமைப்பு இந்த மாதத்தை இவர்கள் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை வருவதால் இவர்கள் எதிலும் கவனமுடன் இருந்து செயல்பட்டு பெற வேண்டும் என ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.